என் பெயர் லாவண்யா. நான் இன்று பரிசுத்தம் என்றால் என்ன என்ற தலைப்பில் பேசுவதற்கு வாய்ப்பை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உலகத்தின் பார்வையில் சுத்தம் என்பது கலப்படமற்றது, அசுத்தம் என்பது கலப்படமானது. அதுபோல பரிசுத்தம் என்பது உலகத்தில் பொய் பேசாமல் இருத்தல், வாழ்வில் சினிமா பார்க்காமல் வாழ்தல், வெள்ளை துணி அணிவது இல்லை. இப்படிப்பட்டவைகளை தேவன் விரும்புவதும் இல்லை. மனிதர்கள் பார்வையில் வேண்டுமானால் பரிசுத்தமாய் தெரியலாம். நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்று வேதாகமம் சொல்லுகிறது. நாம் உலகத்தில் அதன் அசுத்தத்திற்கு ஒத்துப்போகாமல் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் வேதாகமத்தை வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் செய்வதும் பரிசுத்தமாகும். இந்த பரிசுத்தத்தை தான் தேவன் விரும்புகிறார். இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்தேயு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கட்டளையும் பரிசுத்தமுள்ளவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தமாய் இருப்பதற்கு தேவனை தரிசிக்க வேண்டும். அவருடைய உதவி இல்லாமல் பரிசுத்தமாக வாழ முடியாது. பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி என்கிற தலைப்பில் பேசுவதற்கு வாய்ப்பு தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி என்கிற 3 காரியங்களை கூறி விடை பெற விரும்புகிறேன். முதலாவது தரிசனம். தரிசனம் நமக்குள் இருந்தால் இந்த உலக காரியங்கள் நமக்கு அற்பமாகும். வேதத்தில் யோசேப்புக்கு தரிசனம் இருந்தது. எனவே தான் தன்னை தேடி வந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினான். தரிசனம் நமக்குள் இல்லை என்றால் அழைய விருந்தாளியாய் வரும் பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை. தரிசனம் உள்ளவர்கள் தடுமாற மாட்டார்கள். இரண்டாவது தீர்மானம். தீர்மானம் இருந்தால் தரிசனம் அடைய முடியும். ஒவ்வொரு நாளும் பாவத்திற்கு எதிராக தீர்மானம் எடுக்க வேண்டும். வேதத்தில் தானியேலை போல் தீர்மானம் எடுக்க வேண்டும். கண்கள் இருதயம் கரைபடாமல் காத்து கொள்ள வேண்டும். உலகம் கொடுக்கும் இன்பத்தை உதறி தள்ள வேண்டும். எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிற தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் இருந்தால் திசை மாற மாட்டோம். மூன்றாவது அர்ப்பணிப்பு. நமக்குள் இருக்கும் தரிசனத்திற்கும் நாம் எடுத்த தீர்மானத்திற்கும் நம்மை நாமே அர்ப்பணை செய்ய வேண்டும். இயேசுக்குள் இருந்த தரிசனத்தை நிறைவேற்ற அவர் தீர்மானத்தில் உறுதியாயிருந்தார். தேவனிடத்தில் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தார். தரிசனம், தீர்மானம், அர்ப்பணிப்பு இம்மூன்று மட்டும் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்தரோடு இணைந்து கொள்ள வேண்டும். என் பெயர் ஜான் பீட்டர். நான் பரிசுத்தத்தின் முக்கியத்துவம் பற்றி இப்போது சொல்லப் போகிறேன். நம்மை அழைத்தவர் பரிசுத்தர், ஆகியால் நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தேவன் நம்மை அசுத்தற்கல்ல பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாய் வாழும்போது அவர் குரலை கேட்கலாம், கர்த்தரையும் பார்க்கலாம், அவரோடு மகிழ்ந்திருக்கலாம். மோசே பரிசுத்தமாய் வாழ்ந்ததினால் தேவனை முகமுகமாய் தரிசித்தான். உம்முடைய வேதமே சத்தியம், சத்தியத்தினால் என்னை பரிசுத்தமாக்கும். யோவான் 17:17 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்து மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். பரிசுத்தமாய் வாழும்போது ஆத்மா பலனடையும், கர்த்தருக்காய் எழும்பி செயல்படும். யோசேப்பு பாவத்துக்கு உடன்படாமல் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று தன்னை காத்து கொண்டதினால் தேவன் அவனை உயர்த்தினார். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தால் வைத்து வைத்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் தேவ வார்த்தைகளை இருதயத்தில் சேர்த்து வைப்போம். அதை தியானித்து அவர் வழி நடப்போம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். என் பெயர் சஞ்சய் அபிஷேக். நான் பேச வந்துள்ள தலைப்பின் பெயர் பரிசுத்தமாக வாழ்ந்தால் என்ன நன்மை கிடைக்கும். பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். பரிசுத்தம் இருந்தால் மட்டும் ஆண்டவரை தொடர்பு கொள்ள முடியும். பரிசுத்தம் நமக்குள் இருந்தால் மட்டும்
நம்மில் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நாம் பரலோகம் போக முடியும். முதலாவது, பரிசுத்தமாக வாழ்ந்தால் தேவனை பார்க்க முடியும். எபிரேயர் 12:14 பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இரண்டாவது, நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் தேவனை பார்க்க முடியும். உபாகமம் 12:14 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களுக்கு உனக்கு ஒப்பு கொடுக்கவும் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுத்தமான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. மூன்றாவது, நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரலோகம் போக முடியும். உபாகமம் 22:11-12 பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென்.